Hello guys, welcome to Deepak's lecture. இந்த lectureல வந்து differential calculus அப்படிங்கிற series உடைய fourth part பார்க்க போறோம். So இந்த partல வந்து derivative of a variable defined by parameter, derivative of one function with respect to another function, higher order derivative இந்த மூணு டாபிக்கையும் பத்தி பார்க்க போறோம். So first பார்க்க போறது derivative of variable defined by parameter. So இதோடைய definition என்னன்னு பார்த்திடலாம். If two variables x and y are defined separately as a function of an intermediating auxiliary variable t, then the specification of functional relationship between x and y is described as parametric and auxiliary variable is known as parameter. Y square equal to 4ax அப்படிங்கிறது ஒரு parabola. ஓகே, இப்போ இந்த பேரபோலா எக்ஸ் அண்ட் ஒய்ல வந்து டிஃபைன் ஆயிருக்கு. இப்போ இதை நான் ஒய் ஈக்குவல் டு 2at அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு at ஸ்கொயர். இப்போ இதில் ஒய் அப்படிங்கிறது டீல டிஃபைன் ஆயிருக்கு, எக்ஸ் அப்படிங்கிறது டீல டிஃபைன் ஆயிருக்கு. ஸோ ஒய் எக்ஸ் இது ரெண்டையுமே இன் டர்ம்ஸ் ஆஃப் டீல எழுதுறோம்னு வச்சுக்கோங்க. இதை தான் நம்ம வந்து பேராமெட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இதில் டி அப்படிங்கிறது பேராமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை தான் வந்து உங்களுக்கு மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் அண்ட் இதில் டி அப்படிங்கிறது பேராமீட்டர். ஜஸ்ட் இதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா 2at the whole square equal to 4a into at ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். ஸோ ஜஸ்ட் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ண போகிறோம்? சரி, இப்போ இதே நம்ம எடுத்துக்கலாமே. அதாவது x ஈக்குவல் டு at ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க, y ஈக்குவல் டு 2atன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா வாட் இஸ் dy dx என்னன்னு கேட்குறாங்க. ஸோ dy dx கேட்டாங்க அப்படின்னா சிம்பிளாக நம்ம என்ன பண்ணலாம்னா ஒய்யை தனியாக எக்ஸை தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணணும். தட் இஸ் dt of y, அதாவது y with respect to t differentiate பண்ணணும் and dt of x, x with respect to t தனியா differentiate பண்ணணும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, x equal to at square, y equal to 2at அப்படின்னு ஒரு ரெண்டு ஃபங்க்ஷன், அதாவது in terms of t ல வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள்கிட்ட கேட்கறது என்னது அப்படின்னா dy dx, அதாவது dx of y, டெரிவேட்டிவ் ஆஃப் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. பட் ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது இன் டர்ம்ஸ் ஆஃப் டீல ஒரு பேராமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா சிம்பிளி மேலே இருக்கிற இந்த ஒய்யை தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு எக்ஸை தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணால் போதும், நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ ஒய்யை தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? 2a. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வித் ரெஸ்பெக்ட் டு டி தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ அதை தவிர்த்து மற்ற எல்லாமே கான்ஸ்டன்ட். ஸோ 2a அப்படின்னு வரும். அண்ட் at ஸ்கொயர், ஸோ at ஸ்கொயர் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 2at அப்படின்னு வரும். ஸோ நம்ம கிடைக்கிற ஆன்சர் 1/t வரும். ஓகே, ஸோ இப்போ டீயை வந்து நான் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆர் ஒய்ல எழுதுறேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து டீயை வந்து y/2a அப்படின்னு எழுதிக்கலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் x/a அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதுல இருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா y/2a equal to square root of x/a தெரியுது. சிம்பிளி ஸ்கொயர் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைச்சிரும். ஸோ டீக்கு பதிலாக நீங்கள் இது ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். y/2a சப்ஸ்டியூட் பண்ணலாம், அல்லது ஸ்கொயர் ரூட் ஆஃப் x/a ஏதாவது நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ ஜென்ரலாக நம்ம இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 2y dy dx அப்படின்னு வரும். இது வந்து implicit differentiation. ஸோ இது வந்து implicit ஃபங்க்ஷன்ங்கிறதுனால implicit differentiation தான் பண்ணுறோம். ஸோ 2y dy by dx ஈக்குவல் டு 4a அப்படின்னு வரும். ஜஸ்ட் இந்த இதையும் கேன்சல் பண்ணுறோம். நமக்கு என்ன வரும்னா dy dx ஈக்குவல் டு 2a over yன்னு வரும். ஸோ ஜஸ்ட் டீக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க, 1/y over 2aன்னு வரும். ஸோ இதை 2a over yன்னு எழுதிக்கலாம். ஜஸ்ட் இதுவும் ஈக்குவலாக இருக்கு. சிம்பிள். ஸோ இதை தான் வந்து நம்ம டெரிவேட்டிவ் ஆஃப் வேரியபிள் டிஃபைன்டு பை பேராமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஈக்குவேஷனை இன் டர்ம்ஸ் ஆஃப், அதாவது எக்ஸ் ஒய் இருக்கிற ஒரு ஈக்குவேஷனை இன்னொரு புது பேராமீட்டர் டி அப்படிங்கிற பேராமீட்டர் கண்டிஷனில் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax அப்படிங்கிறது ஜென்ரல் ஈக்குவேஷன். பட் ஆனால் கொஸ்டினில் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4axன்னு கொடுக்காம ஒய் ஈக்குவல் டு சம்திங் இன்ட்டு ஒரு பேராமீட்டர், எக்ஸ் ஈக்குவல் டு சம்திங் இன்ட்டு பேராமீட்டர், அல்லது ஒய் இன் டர்ம்ஸ் ஆஃப் டி அண்ட் எக்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் டீல கொடுத்துட்டு உங்களுக்கு dy dx என்னன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒய்யை தனியா வித் ரெஸ்பெக்ட் டு டி டிஃபரன்ஷியேட் பண்ணிடணும், எக்ஸை தனியா வித் ரெஸ்பெக்ட் டு டி டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு இது ரெண்டையுமே வந்து கம்பைன் பண்ணி dy dx வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா டெரிவேட்டிவ் ஆஃப் ஒன் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு அனதர் ஃபங்க்ஷன். இதுக்கு முன்னாடிலாம் நம்ம வந்து டெரிவேட்டிவ் ஆஃப் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், டெரிவேட்டிவ் ஆஃப் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு டி அப்படிதான் நம்ம பார்த்துட்டு இருப்போம். இப்போ டெரிவேட்டிவ் ஆஃப் ஒன் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு அனதர் ஃபங்க்ஷன் அப்படி இருந்தால் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்க போறோம். இது வந்து நம்ம கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் டெரிவேட்டிவ் ஆஃப் எக்ஸ் பவர் எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் லாக் எக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிளி ஃபர்ஸ்ட் இருக்கிற ஃபங்க்ஷனை எஃப் அப்படின்னு நேம் பண்ணிக்கிறேன். ஸோ எஃப் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் எக்ஸ். ரெண்டாவது இருக்கிற ஃபங்க்ஷனை ஜி அப்படின்னு நேம் பண்ணிக்கிறேன். ஸோ ஜி ஈக்குவல் டு எக்ஸ் லாக் எக்ஸ்.
ஓகே, அவங்க கொடுத்திருக்கிற மீனிங் என்னது அப்படின்னா df/dg என்னது அப்படின்னு கேக்குறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுவுமே வந்து பாராமெட்ரிக் ஃபார்ம் மாதிரி தான். அதாவது f அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் xல இருக்கு, g அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் xல இருக்கு. அவங்க கேக்குறது df/dg என்னதுன்னு கேக்குறாங்க. சோ சிம்பிளா நம்ம என்ன பண்ணலாம்னா df/dx, அதாவது டிஃபரன்ஷியேட்டிங் f with respect to x and dg/dx differentiating g with respect to x இப்படி தனித்தனியா கண்டுபிடிச்சிடலாம். f தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணனும் with respect to x, g தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணனும் with respect to x and இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி df/dg நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். df/dx என்னது அப்படின்னா x power x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும், பார்ட் 3 ல வந்து x power x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும் அப்படிங்கறத டீடைலா சொல்லிருப்பேன். சோ அந்த பார்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை கிளிக் பண்ணி நீங்க அந்த பார்ட்டை வந்து பாத்துக்கோங்க. சோ x power x டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா x power x into 1 plus log x ன்னு வரும், the whole divided by dg/dx. அதாவது x log x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும், x log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 plus log x அப்படின்னு வரும். ஓகே, சோ x log x எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம், சோ g equal to x log x, so dg/dx equal to, so இது வந்து ப்ராடக்ட்ல இருக்கு, so அதனால uv மெத்தட் ஆர் ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணனும். x வச்சிட்டு log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/x plus log x வச்சிட்டு x டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படினா 1 ன்னு வரும். so x கேன்சல் ஆகி நமக்கு 1 plus log x அப்படினு வந்துரும். சோ இத தான் இங்க எழுதி இருக்கோம். சோ இங்க 1 plus log x, இந்த 1 plus log x கேன்சல் ஆகி நமக்கு ஃபைனல் ரிசல்ட் x power x ன்னு வரும். சோ அதாவது என்ன மீனிங் அப்படினா differentiating x power x with respect to x log x is equal to x power x. so இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னது அப்படின்னா ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ். இதுல ஆர்டர் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் டிஃபரன்ஷியேட்டிங், எத்தனை வாட்டி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோமோ அதை தான் நம்ம ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு y equal to x cubed minus 6x square minus 5x plus 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ dx of y, அதாவது differentiating y with respect to x, இதை நம்ம கண்டுபிடிச்சோம்னா x cube டிஃபரன்ஷியேட் பண்ணா 3x square minus 6x square டிஃபரன்ஷியேட் பண்ணா 12x minus 5x டிஃபரன்ஷியேட் பண்ணா 5 வரும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா d square y dx square, அதாவது differentiating dy dx with respect to x, அதாவது இதை நம்ம இன்னொரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம்னு மீனிங். அப்ப என்ன வரும்னா, சோ இதை நம்ம எப்படி சிம்பாலிக்கலா எழுதிக்கலாம்னா differentiating dy dx with respect to x, இதான் இதோட மீனிங். சோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 3x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 6x ன்னு வரும், 12x டிஃபரன்ஷியேட் பண்ணா 12 ன்னு தான் வரும். ஓகே, சோ இப்போ நம்ம தேர்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். சோ differentiating d square y by dx square d cube by dx cube ன்னு எழுதிக்கலாம். சோ which is equal to, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும், அதாவது இது வந்து d dx of d square y dx square அப்படின்னு மீனிங். ஓகே, சோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 6 அப்படின்னு மட்டும் தான் வரும். இப்போ fourth டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். so fourth டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, so கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, so fourth டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. இப்படி ஒண்ணு இல்லாம நம்ம ரெண்டாவது இல்லாட்டி மூணாவது நாலாவது இந்த மாதிரி அடுத்தடுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டே போறது தான் ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ்ல நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. y equal to 1/x இருக்குன்னு வச்சுக்கோங்க. y dash, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா minus 1/x square அப்படின்னு வரும். y double dash, செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 2/x cube அப்படின்னு வரும். அண்ட் தேர்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா minus 6/x power 4 அப்படின்னு வரும். ஜென்ரலா nth டைம் இதை டிஃபரன்ஷியேட் பண்றோம்னு வச்சுக்கோங்க, dy dx nth டைம் வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு minus 1 the whole power n factorial the whole divided by x power n plus 1 அப்படின்னு வரும். ஓகே, so இது ஒரு ஜெனரல் ரிசல்ட். அண்ட் ஒன் மோர் திங், y equal to x power n ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா n into x power n minus 1 அப்படின்னு வரும். செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணா n into n minus 1 into x power n minus 2 அப்படின்னு வரும். ஸோ இதையும் நம்ம nth டைம் டிஃபரன்ஷியேட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஸோ nth டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா n factorial அப்படின்னு வரும். இது ரெண்டுமே வந்து ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ், இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். அதாவது x square plus y square equal to 4 அப்படிங்கிற ஈக்குவேஷன் வந்து கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா what is d square y dx square அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம், அதாவது x square plus y square equal to 4, இது வந்து ஒரு implicit function. ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 2x plus 2y dy dx equal to 0 அப்படின்னு வரும். ஸோ உங்களுக்கு இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் என்னது அது எதுவுமே தெரியாது அப்படின்னா பார்ட் 3 பாருங்க, பார்ட் 3ல எல்லாத்தையும் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ மேலே இருக்கிற ஈக்குவேஷனை த்ரூ அவுட்டா 2ஆல டிவைட் பண்ணிடுவோம். ஸோ x plus y dy dx equal to 0 அப்படின்னு வரும். ஸோ dy dx
ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் பை ஒய் அப்படின்னு வரும். சூப்பர். இப்போ நம்ம இந்த ரிசல்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ கொஸ்டின்ல வந்து டி ஸ்கொயர் ஒய் டி எக்ஸ் ஸ்கொயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால இது திருப்பி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 அண்ட் ஒய் டிஒய் டிஎக்ஸ் இருக்கு. ஸோ ஒய்யை வச்சுட்டு டிஒய் டிஎக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா டி ஸ்கொயர் ஒய் டி எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வரும். பிளஸ் டிஒய் டிஎக்ஸ் அப்படியே வச்சுட்டு ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா டிஒய் டிஎக்ஸ்னு வரும், விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ 1 பிளஸ் ஒய் டி ஸ்கொயர் ஒய் டி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டிஒய் டிஎக்ஸ் the whole square equal to 0 அப்படின்னு வரும். ஸோ dy by dx வந்து நம்ம மைனஸ் எக்ஸ் பை ஒய் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 1 plus y d square y by dx square plus minus x by y the whole square equal to 0. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்னா 1 plus y d square y dx square plus x square by y square equal to 0 அப்படின்னு வரும். ஸோ இந்த என்டையர் டேர்மை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா d square y dx square which is equal to minus of 1 plus x square over y square. இந்த y வந்து மல்டிப்ளைல இருக்கு. ஸோ இங்கே வரும்போது டிவிஷன்ல வந்துடும். ஸோ which is equal to minus 1 by y into y square plus x square the whole divided by y square அப்படின்னு வரும், which is nothing but d square y dx square. ஓகே, x square plus y square வந்து 4 அப்படின்னு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ minus 1 by y into 4 by y squareனு வரும். ஸோ after simplification we will get minus 4 by y cubed. So d square y dx square அப்படிங்கிறது minus 4 by y cubed அப்படிங்கிறது ஆன்சர். Derivative of variable defined by parameter, derivative of one function with respect to another function and higher order derivative. இது எல்லாத்தோடைய பேசிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டோம். Thanks for watching. It's Deepak.